அது ஒரு ரியல் இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெங்களூரில் நடந்த சம்பவம். அதாவது அதுல் சுபாஷ் அவர்களுடைய வழக்கு. அதாவது அவங்களுடைய மனைவி மனரீதியாக அவங்கள தாக்குனது. அதே மாதிரி அவங்களுடைய 24 பக்கங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தட் ஏடிஎம் மிஷின் டசன்ட் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு. எனக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கும்போது என்னுடைய இதை சாம்பலை கூட நீங்கள் நீதிமன்றத்திலேயே வச்சுருங்க, கரைக்காதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய விஷயமே நம்ம பேசக்கூடிய பேச்சுகளுக்கும் எதிரான விஷயமாவே பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதுல்ன்றது ஒரு பாயிண்ட். எத்தனை வீட்டில் வந்து பெண் வரதட்சணை நிச்சயமா அது நடந்துகிட்டே தான் இருக்கு. பெண் கொளுத்தப்படுறா. அதே மாதிரி ஒரு பெண் வேலூரில் கூட ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா முடியாத ஆசிட் ஊற்றுறான். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறான். பெண்ணுக்கு எதிரான வன்முறை எல்லாமே உடல் சார்ந்தது தான் இருக்குது. அந்த ஆணையும் கற்பழிச்சு கொலை பண்ணல, ஆனால் பெண்ணை மட்டும் தான் கற்பழிக்கு ஒரு அடையாளத்தில் கொண்டு போகிறாங்கல்ல. இந்த மாதிரியான நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷின்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஆண்களும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ வந்து வரதட்சணைன்றது ஆண் சைடில் தானே இருக்குது. எந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டாலும் வந்து எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் பொண்ணு வீட்டில் கொடுத்தா வாங்கிக்கணுன்றதும் ஒரு இதே ஸ்பேஸ் தானே. அப்போ அது வந்து அந்த பெண்ணு சொல்லலை. இப்போ பெண்ணை பெற்றோர்களோட சொல்லாமல் என் பொண்ணுக்கோசம் நான் கார் வாங்கி கொடுக்குறேன், என் பொண்ணுக்கோசம் நான் வந்து பண்ணுறேன்னு. அது வந்து பொண்ணு நீங்கள் பண்டமாக்குறீங்களேங்க, அது வந்து வர பிரச்சனை தான். இப்போ நீங்கள் அந்த அதுலுக்கான ஸ்பேஸ் நீங்கள் சொல்லும் போது அப்பேற்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுத்து அவரோட பிரச்சனை தான். அதுக்கு உயிரை மாற்றிக்கணுமான அவரோட அறியாமல் அவரோட இயலுமையாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதை சட்ட ரீதியாக அணுகிருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு உயிர் என்பது முக்கியமானதாக இருக்கும் சமூகத்தில். அங்கே அதுதான் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்களுக்கான சட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ரொம்ப நாளமாக ஒரு போராட்டம். அது ஒரு பொது புத்தி தான் தொடர். என்னன்னா ஆண்களுக்கான சட்டம் வீக்காக இருக்குது அப்படின்னா இல்லை. அப்படி ஆண்களுக்கான சட்டம் வீக்காக இருக்குன்னா ஏன் பெண்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க? நீங்கள் ரேஷியோ எடுத்து பாருங்க. நீங்கள் வந்து நான் சொல்லும் போது முன்னாடி சொன்னது தான், பெண்களுக்கு எதிரான வன்முறை எல்லாமே வந்து உடல் சார்ந்ததாக இருக்குது. ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸே இல்லை. அப்படி ஒன்று நம்ம ஒரு ஆணாதிக்க சூழல் இருந்துக்கிட்டு ஆண்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது, பெண்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப பிற்போக்காக இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் மடைமாற்ற முயற்சி செய்வது.